நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் 6வது நாள் போர். ஏதாவது முக்கிய சம்பவம் நிகழ்ந்திருக்குதா என்று பார்க்கின்ற பொழுது ஈரானுடைய போர் தளபதியை மீண்டும் போட்டு தள்ளி இருக்கிறது இஸ்ரேலு. அது மட்டும் இல்லாமல் G7 நாடுகளுடைய கூட்டமைப்பு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு அமெரிக்கா திரும்புகின்ற போது விமானத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அந்த தருணத்தில் சொன்னார், ஈரானுக்கு அடுத்த 48 மணி நேரம் மிக முக்கியமானவை அப்படின்னாரு. ஏன் திடீர்னு 48 மணி நேரம் கெடு விதிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதையெல்லாம் தாண்டி ஈரானுடைய வான்பரப்பை முழுவதுமாக நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிச்சு. உண்மையாகவே ஈரானுடைய வான்பரப்பை கைப்பற்றினார்களா என்பதே சந்தேகமா இருக்குது. இதற்கிடையில ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஈரானுடைய வான்பரப்பை நாங்க தான் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஈரான் வான்பரப்பை கைப்பற்றினது இஸ்ரேலா அல்லது அமெரிக்காவா? இந்த மாதிரி நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஈரான் வந்து ஒரு முக்கிய முடிவெடுத்திருக்குது. அதை பார்க்க போறோம். அதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக சீனா ஒரு சம்பவம் பண்ணியிருக்குது ஈரான்ல. அது என்ன அப்படின்றதையும் சேர்த்தே பார்க்க போறோங்க. முதல்ல ஈரானுடைய போர் தளபதியை போட்டு தள்ளிய இஸ்ரேலு. கடந்த 12ஆம் தேதி வந்து இஸ்ரேலானது ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்தை தயாரிக்குதுப்பா, விட்டுருந்தோம்னா இன்னும் ஒரு 10 நாள்லயே 13 அணு ஆயுதங்களை தயாரிச்சுட்டு இருப்பாங்கப்பா. அதனால தான் நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மற்றும் செறிவூட்டக்கூடிய நிலையங்கள், இராணுவ தளவாடங்கள், விமான தளங்கள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் தங்கியிருக்கக்கூடிய வீடுகள் எல்லாவற்றையும் போட்டு அடிச்சோம்பா. ஈரான் இடத்துல அணு ஆயுதம் இருப்பது உலகத்துக்கே ஆபத்துப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு துல்லிய தாக்குதலை தொடுத்தார்கள் இஸ்ரேல். அந்த தருணத்துல ஈரானுடைய போர்படை தளபதியாக இருந்த கோலம் அலி ரஷீத் அவர்கள் உயிரிழந்தாரு. போர்படை தளபதி உயிரிழந்தால் என்ன ஆகும்? போரை வழிநடத்தி செல்ல முடியாது, வியூகங்கள் வகுக்க முடியாது. நீண்ட நாள் வந்து இராணுவத்துடன் அனுபவம் பெற்றவராக இருப்பாரு, வழிநடத்தினவராக இருப்பாரு. பல விஷயங்களை கண்காணித்து எப்படிடா என்னடா பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டவராக இருப்பாரு. ஆனா முதல் நாள் தாக்குதலே வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய போர்படை தளபதியை இஸ்ரேலானது காலி பண்ணிடுச்சு. அப்படி காலி பண்ண உடனே ஈரானை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட ஆளா கிடையாது, நாங்கள் அடுத்தவங்களை நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு புதிதாக அவர் இறந்த உடனே வந்து அலி ஷத் கமானி அப்படின்ற போர்படை தளபதியை நியமித்திருந்தாங்க. ஆனால் நேற்றைய தாக்குதலில் போர்படை தளபதியை மீண்டும் இஸ்ரேலானது காலி பண்ணியிருக்கிறது. இதை வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் சொல்லிச்சு, நாங்கள் ஈரானுடைய வான்பரப்பை முழுவதுமாக கைப்பற்றி விட்டோம், எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது தாக்குதல் தொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா வான்பரப்பை கைப்பற்றதுனால நாங்கள் எங்கே தாக்குதல் தொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, எப்போ தாக்குதல் தொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ தாக்குதல் தொடுப்போம். அதனால பொதுமக்கள் பாதிப்படைய மாட்டாங்க, யாரை வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் வெற்றி செய்வோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிச்சு. அது மட்டும் இல்ல, ஈரானுடைய வான்பரப்பை நாங்கள் கைப்பற்றதுனால ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமானி அவர்களை எத்தனை நாளைக்கு உங்களால் காப்பாற்ற முடியும்? கண்டிப்பாக ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றமோ இல்ல போர் நிறுத்தமோ ஏற்பட வேண்டும் என்றால் உச்சபட்ச தலைவரை போட்டு தள்ளினாதான் அது நடக்கும். அதனால ரொம்ப நாளைக்கு அவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிச்சு. சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தாக்குதலில் வந்து ஈரானுடைய போர்படை தளபதியை காலி பண்ணியிருக்கிறது. இதை வச்சு பார்க்கும்போது பரவாயில்லப்பா, இஸ்ரேல் வந்து ஈரானுடைய வான்பரப்பை தான் கைப்பற்றி இருக்குது, உண்மைதான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது உண்மையா என்ற சந்தேகம் எழுப்புகின்ற அளவுக்கு ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கிறது. அர்ஸ்லியா அப்படின்ற ஒரு பகுதி இஸ்ரேலில் இருக்குது. அந்த பகுதி மிக மிக முக்கியமான பகுதி இஸ்ரேலுக்கு. ஏன்னா அங்கதான் மொசாட் உளவு அமைப்பினுடைய தலைமை அலுவலகம் இருக்கிறது. அந்த பகுதியை ஈரானானது குறிவைத்து அடித்திருக்கிறது. அந்த ஹர்லியா பகுதியில் இருக்கக்கூடிய பில்டிங் ஆனது தீப்பற்றி எரிகிறது. ராய்ட்டர் செய்தி நிறுவனமானது அந்த பில்டிங்கை பற்றி எரிகின்ற வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அங்க இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் அலறி அடித்து துடித்து ஓடுகின்ற போது ஈரான் வந்து மொசாட் உளவு அமைப்பினுடைய தலைமை அலுவலகத்தில் குண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற அந்த காட்சிகளையும் ராய்ட்டர் செய்தி நிறுவனம் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறது. ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்குவாங்களா?
உயர் அதிகாரிகள் போய் நாங்க பார்வையிட்டோம், ஈரான் சொல்ற மாதிரி மொசாட் அமைப்பினுடைய தலைமை அலுவலகத்தை அடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் உண்மையாகவே மொசாட் அமைப்பினுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய யூனிட் 8200 என்ற பகுதியில அடிச்சிருக்கிறாங்க. இது சாதாரண பிரிவு கிடையாதுங்க. இவங்க தான் களத்துல இறங்கி வேலை பார்க்கறவங்க. ஏற்கனவே அமாஸ் போராளிகளா இருக்கலாம், ஹவுதி, இசுபுல்லா இது போன்ற பயங்கரவாத அமைப்புகளை பேஜர் குண்டுவெடிப்பு மூலமாக காலி செய்தது யூனிட் 8200 தான். அந்த அளவுக்கு இஸ்ரேல்ல பவர்ஃபுல் ஒரு அமைப்பு இந்த மொசாட் அமைப்பினுடைய 8200. அதனால அதன் மீதே ஈரான் ஏவுகணை தாக்குதலை தொடுத்து நாசம் செய்திருக்கிறது இந்த தருணத்துல. அதனால ஈரானுடைய வான்பரப்பை இஸ்ரேல் கைப்பற்றின மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம இன்றைய காலையில 2 முறை இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை தொடுத்திருக்கிறது ஈரான். அதனால வான்பரப்பை இஸ்ரேல் கைப்பற்றின மாதிரி தெரியல. இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் விமானத்துல பேட்டி அளிச்சாரு. 48 மணி நேரம் மிக முக்கியமானவை என்று சொன்னார் இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் முழுமையாக அமெரிக்கா இடத்துல சரணடைய வேண்டும். அப்படின்னா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அணு ஆயுதம் தயாரிப்பதிலிருந்து முழுவதுமாக விலகி இருக்க வேண்டும், தோரியத்தை செறிவூட்டவே கூடாது, விட்டுட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, நாங்க ஈரானுடைய வான்பரப்பை முழுவதுமாக கைப்பற்றி விட்டோம், ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் எங்கு இருக்கின்றார் என்ற விஷயம் எங்களுக்கு முழுவதுமாக தெரியும், ஆனா அவரை நாங்க கொல்ல போறது கிடையாது அப்படின்னு அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறாரு. ஈரான் இடத்துல வான் பாதுகாப்பு கவசமானது சிறப்பா இருக்கிறது, ஏவுகணை தடுப்பு கவசமானது சிறப்பா இருக்கிறது. அப்படி எல்லாமும் இருந்தா கூட அமெரிக்காவுடைய தொழில்நுட்பத்துக்கு இணையாக உலகத்துல எங்கேயுமே இல்லை. அதனால ஈரானை பொறுத்த வரைக்கும் தவறாக கணக்கிட்டு இஸ்ரேலை தாக்குற மாதிரி எங்க மீது கை வச்சிங்கன்னா நடக்கிறதே வேற. அதனால ஈரானை பொறுத்த வரைக்கும் 48 மணி நேரத்துக்குள்ள சரணடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு ட்ரம்ப். அப்படி சரணடைய வேண்டும் என்றால் வார்த்தையாலே சரணடைந்து விடுவாங்களா? அதனால ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆயுதம் தாங்கிய விமானங்களை பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு. F-16, F-22, F-13, அப்புறம் பாம்பர் ரக விமானம் M-56 என்று சொல்லிட்டு மத்திய தரைக்கடல் பகுதிக்கு ஒட்டுமொத்த விமானத்தையும் அனுப்பி வச்சிருக்காரு. நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம், நிமிட்ஸ் என்ற விமானம் தாங்கிய போர்க்கப்பலை ஈரானுக்கு அருகாமையில கொண்டு நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்க போர் விமானங்களுக்கு தேவைப்படுகின்ற எரிபொருளை தரக்கூடிய டேங்கர் விமானங்களை பாத்தீங்கன்னா சவுதி அரேபியனுடைய சுல்தான் விமான தளத்துல கொண்டு நிறுத்திருக்காங்க. மொத்தத்துல அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஈரான் மீது முழு தாக்குதலை தொடுக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஆனா முழு தாக்குதலை தொடுப்பாங்களா என்ற விஷயமானது தெரியல. இவை அத்தனையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்று இருக்குதா என்ற விஷயமும் தெரியல. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே யூகே ஆனது தன்னுடைய போர் விமானங்களை கத்தாருக்கு அருகாமையில கொண்டு நிறுத்தி இருக்கிறது. அதனால ஈரானுக்கு இன்னும் ஆபத்து நெருங்குகிறது அப்படின்னு சொன்னோம். இன்னும் பல விமானங்களை யூகேவும் இன்னைக்கு அனுப்பி இருக்கிறது. சொல்றதை பார்த்தா அடுத்த 48 மணி நேரம் ஈரானுக்கு கண்டம்தான் போல இருக்கிறது. இப்படி இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிரிட்டனும் போட்டி போட்டு கொண்டு ஈரானை நோக்கி வருகின்ற போது ஈரான் சும்மா இருக்குமா? அதுலயும் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வயது 86 என்று நினைக்கிறேன். வெளிநாடு பயணங்கள்லாம் போறதில்லை, உள்நாட்டில் கூட பல இடங்களுக்கு போவது கிடையாது. நிர்வாக தலைவரை பொறுத்த வரைக்கும் வேற ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனா உண்மையான தலைவர் பாத்தீங்கன்னா அயதுல்லா அலி கமானி அவர்கள் தான். மத தலைவராகவும் அவர் தான் இருக்கிறாரு. ஆனா பொதுவா எந்த விஷயத்துக்கும் வாய் திறக்க மாட்டாரு. ஆனா நேத்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல சியோனிஸ்ட் கிட்ட கருணை காட்டக்கூடாது, சியோனிஸ்ட் அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கமிட்டு இருக்கின்றாரு. அது மட்டுமல்ல, அவருடைய எக்ஸ் பக்கத்துல அலி கைபாவுக்கு புறப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஐயா கைபாவுக்கு புறப்பட்டு விட்டார் என்று சொல்லுகின்ற போது, கிபி 7ஆம் நூற்றாண்டுல யூதர்கள் பகுதியா இருந்தது இந்த கைபா. அந்த கைபாவை கைப்பற்றதன் மூலமாக மத்திய தரைக்கடல் பகுதி முழுவதுமே இஸ்லாம் பரவிச்சு. இப்படி எந்த நாடு யூத பகுதியாக இருக்கிறதோ அதை கைப்பற்ற போறோம் அப்படின்னு சவால் விட்டாங்கன்னா உடனடியாக கைபாவை நோக்கி நாங்க கிளம்பி விட்டோம் என்று கோட் வேர்டு மூலமாக தெரிவிப்பாராம் உச்சபட்ச தலைவர். அதனால கையில வாளுடன் மேல மேகத்துல தீப்பொறி கிளம்புகிற மாதிரி
ஒரு போட்டோவை போட்டு ஒரு வீரன் வந்து ஒரு கோட்டை வாசுபடி விட்டு வெளியே வர மாதிரி அயதுல்லா கமினி அவர்களை பொறுத்த வரைக்கும் போருக்கு புறப்பட்டு விட்டோம், போர் தொடங்கிவிட்டது என்று அறிவித்திருக்கின்றார். மொத்தமாக வான்பரப்பை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் போட்டி போட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் திடீர்னு ஈரானுடைய வான்பரப்பில் சீனாவினுடைய கார்கோ விமானமானது உள்ள நுழைஞ்சிருக்குது. ஏற்கனவே ஈரானை பொறுத்த வரைக்கும் எங்க வான்பரப்புக்குள்ள யாரும் உள்ள வரக்கூடாது என்பதனால அதனுடைய வான்பரப்பை முழுவதுமாக மூடி இருக்கிறது. இப்படி இருக்கின்ற தருணத்தில் சீனாவினுடைய கார்கோ விமானமானது எதற்காக ஈரானுக்குள்ள வந்து தரையிறங்கணும், அதுலேயும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக டிரான்ஸ்பார்மரை வந்து சீன விமானமானது ஆஃப் செய்து விட்டு அமைதியாக தரம் இறங்கியிருக்குதான். அதனால அமெரிக்காவிலையும் சரி ஈரானாலையும் சரி சீன விமானத்தை ட்ராக் பண்ணவே முடியலையாம, அதனால ஆயுதம் கொண்டு வந்து ஈரானுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஆயுத ஒப்பந்தமாச்சு. ஸோ நண்பன் என்ற அடிப்படையில் இந்த தருணத்தில் காப்பாற்றலனா வேற என்ன பண்றது? இஸ்லாமிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஈரானை அடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்துல வந்து பெட்ரோலப்பா உங்க விமானத்துக்காப்பா, எங்களுடைய விமான தளங்கள்ல வந்து உங்க விமானத்தை இறக்கி வச்சு உங்களுடைய போர் விமானங்களுக்கு நீங்க எரிபொருள் நிரப்பிக்கிங்க அப்படின்னு சவுதி அரேபியாவும், கத்தாரு, ஓமனு, அப்புறம் ஐக்கிய அரபு இது போன்ற நாடுகள் வந்து பிரிட்டனுடைய போர் விமானங்கள் நிறுத்துவதற்கும் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் நிறுத்துவதற்கும் இடம் அளித்திருக்கிற இந்த தருணத்தில் அரபு நாடுகள் மத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானானது தனிமைப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஈரானுடைய அமைச்சர் வந்து சொன்னாரு, எங்க மீது இஸ்ரேலானது அணுகுண்டு வீசினால் பாகிஸ்தான் எங்களுக்கு பதிலாக அணுகுண்டு வீசும் இஸ்ரேல் மீது அப்படின்னு சொன்னாரு. ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சகோதர நாடு என்ற அடிப்படையில் ஈரானுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம், ஆனால் நாங்கள் இஸ்ரேல் மீது அணுகுண்டுலாம் போட மாட்டோம்பா, எங்களுக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய போரை வெளிப்படையாக கண்டித்திருந்தது பாகிஸ்தான். ஆனால் இப்போ ஈரானுக்கு எதிராக அவனும் களம் இறங்கியிருக்கின்றான். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆமாங்க, ஈரான் வந்து பாகிஸ்தான் ஒட்டி பல பகுதிகளை பெற்றிருக்குது. அந்த பகுதிகளை உளவு பார்ப்பதற்காக பாகிஸ்தான் பகுதிகளில் அமெரிக்காவுடைய உளவு விமானத்தை அனுமதித்திருக்குது பாகிஸ்தான் அரசாங்கம். அதனால பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு உள்ள போயிட்டு ஈரானை முழுவதுமாக அமெரிக்கா உளவு விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேவு பார்த்திருக்குது. அதனால அடுத்த 48 மணி நேரத்தில் ஈரானை மொத்தமாக சரணடைய வைப்பதற்காகவும், அதாவது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச தலைவரை போட்டு தள்ளிட்டுன்னு வச்சுங்களேன், அதற்கு பிறகு அந்த நாடு சரணடைந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு உச்சபட்ச தலைவரை குறி வைத்துக் கொண்டிருக்குது இஸ்ரேல். இப்போ அமெரிக்காவோட உளவு விமானம் உளவு பார்த்திருப்பதனால அமெரிக்கா நாங்கள் வந்து உச்சபட்ச தலைவரை போட்டு தள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க இருக்கின்றார் என்ற விஷயத்தை இஸ்ரேல் கிட்ட கொடுத்தா இஸ்ரேல் ஆனது கச்சிதமா முடிச்சிடும். ஏன்னா உலகத்துல தொட்டு பார்க்க முடியாது மொசாட் அமைப்பை என்று சொல்லுகின்ற போது அந்த அமைப்பினுடைய அலுவலகத்தின் மீதே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் அடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி இஸ்ரேல்ல வந்து ஏவுகணை தாக்குதலை தொடுக்கிறதா. அரசு அலுவலகங்களை அடிங்க, ராணுவ முகாம்களை அடிங்க, கப்பற்படை தளங்களை அடிங்க, நாங்க வேணான்னு சொல்லல, ஆனா நாங்களும் இஸ்ரேலை அடிக்கிறோம்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள் எங்கே குழுமி இருக்கின்றார்களோ அந்த இடத்துல அடிக்கிறீங்கடா பாவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்ரேல் ஆனது செம்ம கடுப்பில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஈரானை இஸ்ரேல் மட்டுமே தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துடும் போல இருக்குது. அப்புறம் உலகத்தின் வல்லரசு குட்டி நாடு இஸ்ரேல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காகவும் பிரிட்டனும் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு போட்டி போட்டு கொண்டு வந்து உதவுகின்றார்கள். ஒருவேளை ஈரானை இஸ்ரேல் அடிச்சிருச்சுன்னா எங்களால தான் அடிச்சாம்பா இஸ்ரேலுக்காரன், எங்க ஆயுதங்கள் தான்பா அப்படின்னு ட்ரம்ப் பறைசாற்றி கொள்ள வேண்டும். நாங்க தான் உலகத்துடைய பெரிய அண்ணன் என்று காட்டிக்கொள்வதற்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பதாக தெரிகிறது. அதனால தான் அமெரிக்காவுடைய போர் கப்பல்களும் போர் விமானங்களும் ஈரானை நோக்கி வந்து நிலை கொண்டு இருக்கிறது. நாளை இரவு என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாமே. நன்றி நண்பர்கள்.